சிந்தையை குறித்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், அது ரொம்ப ரொம்ப பிரைவேட் பிளேஸ். எனக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் இருக்கிற பிரைவேட் பிளேஸ். எனக்கு முழு சுதந்திரமும் உண்டு, நான் என்னனாலும் அங்கே பண்ணிக்கலாம். ஆண்டவர் என்னை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார். நீ விருப்பம் போல வாழுன்னு அழைத்திருக்கிறார். ஆனால் எல்லாம் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அது ரொம்ப பிரைவேட் பிளேஸ். ரெண்டாவது, எளிதில் பிசாசு விதைக்கிறதற்கான இடம். தாவீதுக்கு விதைத்தான், நேபுகாத் நேச்சாருக்கு விதைத்தான், சவுலுக்கு விதைத்தான், இயேசுவுக்கு விதைக்க பார்த்தான், இன்னும் நிறைய பேருக்கு விதைக்க பார்த்தான். நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. மூணாவது, ஒரு நாள் அது நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். எண்ணங்களும் செய்கைகளும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என் சரீர கிரியைகளை லிஸ்ட் டவுன் பண்ணி பரலோகத்தில் படம் போட்டு காட்டுவாங்களோ, அதே மாதிரி என் நினைவுகளையும் படம் போட்டு காட்டுவாங்க. கடைசியா என் தகப்பனார் இரத்தத்தை கொடுத்து விலையாய் வாங்கின என் மூத்த சகோதரன், என் ஆண்டவர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த ஆத்மாவின் நிலைமை எனக்கா இருக்கிறதா? இரத்தத்தினால சம்பாதித்ததுனால எனக்கு சொந்தமா, இல்லை பழைய ஓனர்கிட்ட இன்னும் அந்த சிந்தையை விட்டு கொடுத்துட்டோமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். பழைய ஓனர் அவைகளை பொல்லாத சிந்தனைகளுக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருப்பான். புதிய ஓனர் அவைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிந்தனைக்குள்ளே நடத்தி கொண்டே வருகிறார். இந்த சிந்தையை நான் எப்படிங்க மேற்கொள்ளணும்? இந்த சிந்தையை நான் எப்படி ஜெயிக்கிறது? ரெண்டு வழியை பார்த்தோம். ஒன்று, யோசிக்கிற அடுத்த வினாடி நிறுத்திடணும். யோசிக்கிறத வளர்க்கக்கூடாது. யோசிக்கிறத மணிக்கணக்கா நாள் கணக்கா சிந்திக்க கூடாது. அது என்னை வீழ்த்துகிறதற்கு சத்துரு போடுகிற தந்திரம். ரெண்டாவது, என் ஆவியானவரின் துணையோடு நான் ஆவியின் சிந்தைக்குள்ள வர முடியும். ராமன் சொல்றீங்களா? என் ஆவியானவர் எப்பன்னு எனக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்பு கொண்டு அடுத்த வினாடி எடுத்து ஹலோன்னு சொல்லிடுவாரு. உடனே எனக்கு நினைப்பூட்டிடுவாரு. என்னை விடுவிக்க அவர் ஆர்வமாக இருக்கிறார். ஆமென்.